இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த 5 ராசிகளும் கவனம் தேவை. இது வந்து இந்த வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 இருக்க போதுங்க. பார்ட் 1ல 3 ராசியும் பார்ட் 2 2 ராசிகளை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 6ஆம் இடத்துல மறைய போறார். இந்த மாதம் 2வது பகுதியில் முதல் பகுதியில் 5ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்திருப்பார். இது கொஞ்சம் சிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியத்தில் நிறைய தடைகளை உண்டு பண்ணி கொடுப்பார், நிறைய தாமதங்களை உண்டு பண்ணி கொடுப்பார். பிரச்சனையை தேடி போய் நீங்களா தான் மாட்டிப்பீங்க. ஒரு மாதிரி லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். செலவுகள் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2வது பத்தின கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வலுவா இருந்தாலும் கூட 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கிறது சிறப்பு கிடையாதுங்க. பேச்சால் பிரச்சனை, வாக்குவாதங்களை கொஞ்சம் வளர்த்துப்பீங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். அஷ்டம சனி முடிந்தாலும் கூட கடகத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கிறதும் சிறப்பு கிடையாது. தேவையில்லாத வீண் கடன்களை பெரும்பாலும் வாங்க வேண்டாம். பெரும்பாலும் கடன் வாங்குறது தவிர்க்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். அடுத்து 3வது பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள செவ்வாய் கேது, ராசி அதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருங்க. பிளஸ் 8ஆம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனி அமைப்புல இருக்காருங்க. இது கொஞ்சம் சிறப்பு கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும். மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக சிம்மம் பூர நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு காலகட்டங்கள் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதை மட்டும் நீங்க தெளிவாக வச்சு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வாக்குவாதங்கள் பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். மௌனம் சிறந்த மொழி அப்படின்னு சொல்லலாம். அது உங்களுக்கு சரியாக பொருந்தி வரும் அப்படின்னு சொல்லலாம்.